தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லாரும் என்கிட்ட கேட்கிற கேள்வி, கணேஷ் இந்த ஆட்சி நிலைக்குமா? சிம்பிள் மெஜாரிட்டி கூட பிஜேபி கவர்மெண்ட்னால வாங்க முடியலையே. இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. நெறைய பேர் இது என்டிஏ கவர்மெண்ட்டா? இல்லாட்டினா பிஜேபி கவர்மெண்ட்டா? எப்படி கணேஷ் நீங்க பார்க்குறீங்க? அப்படின்ற மாரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு அ களங்கமும் வராது. 5 இயர்ஸ் 2024 டூ 2028 வரைக்குமே. அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் 2028 எண்ட் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படின்ற மாரி தான் எல்லார்ட்டயுமே நான் சொல்றது. அதுக்கு முக்கியமா 3 ரீசன்ஸ் நான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன். என்ன அப்டின்னா நம்பர் 1 ரீசன் அதான் ரிசல்ட்ஸ் வந்த உடனே நமக்கு தெரியும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல. அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 230 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்துல என்டிஏ கூட்டணி பாஜக இருக்காங்க அப்படின்ற மாரி பேசப்பட்டுச்சு. அதே மாரி மிஸ்டர் நாயுடு, சந்திரபாபு நாயுடு, அதுக்கப்புறம் நம்ம நிதிஷ் அவங்க 2 பேரும் இல்லன்னா நிச்சயமா பிஜேபி கஷ்டப்படும், என்டிஏ கஷ்டப்படும் அப்படின்ற மாரியும் பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால அவங்க பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணுவாங்க. பாருங்க நீங்க முக்கியமா அ அமைச்சரவையில அவங்க மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோஸ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ தவிக்க போகுது. ஸ்பீக்கர் போஸ்ட் எடுத்துருவாங்க. அப்படின்ற மாரிலாம் பேசுனாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? அ பிக்கஸ்ட் 5 போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே பிஜேபி தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராஜ்நாத் சிங் ஆஸ் யூசுவல் டிஃபென்ஸ் வச்சிருக்கிறார். அமித்ஷா இன்டர்னல் அஃபேர்ஸ். அதே மாரி கட்கரி ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இல்லையா? நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ், ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அப்படியே அதாவது 2019ல எந்த போர்ட்ஃபோலியோ யாரு வச்சிருந்தாங்களோ, அதே போர்ட்ஃபோலியோவ அப்படியே தக்க வச்சிருக்கிறாங்க. அதே போர்ட்ஃபோலியோவ அப்படியே அங்க இந்த மினிஸ்டர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ராவா நட்டா வேணா நம்ம சொல்லலாம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலியும் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் 2 போர்ட்ஃபோலியோ அவருக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, நாங்க 2019ல எப்படி நாங்க கவர்ன்மெண்ட்ட நடத்துறோமோ, அதே மாரி தான் இந்த கவர்ன்மெண்ட்ட நாங்க நடத்தப் போகிறோம். அப்படின்றது நிச்சயமா அவங்க காமிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா என்டிஏக்குள்ள இருக்கிற அலையன்ஸுக்கும் நெறைய பேருக்கு வாய்ப்புகள் குடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு 4 இதுவும், அதே மாரி நிதிஷ்குமாருக்கு 2 இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 9 நியூ ஃபேஸஸ். ஸோ என்கிட்ட கேட்டா 2019 எப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சது? 2019 கம்ப்ளீட்டா பிஜேபியோட ஆட்சி. பட் 2024 ஆட்சி இது என்டிஏ ஆட்சி தான். பட் என்டிஏ ஆட்சின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது அப்படியே தான் கன்டின்யூ பண்ண போறாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயகத்தோட கூட்டணி கட்சிகளோட அவங்க கிட்ட பேசி, கலந்துரையாடி, இது கரெக்ட்டா, ராங்கான்னு ஒரு டிபேட் வச்சு அந்த எந்த ஒரு முடிவுகளும் அ ஒரு எந்த ஒரு முடிவும் சந்திரபாபு நாயுடுவும் சரி, அதே மாரி நிதிஷ்குமாரும் இருந்தாலும் சரி, மத்த கூட்டணிகளோட சேர்ந்து கலந்துரையாடி, பேசி அது முடிவு எடுக்கிறது தானே நல்ல முடிவு. ஏன்னா ஒரு பிஜேபி தனியா எடுக்கிற முடிவு எப்பவுமே அது நான் ஒரு டெமோக்ரஸிய விரும்புறவன். எதுவா இருந்தாலும் ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்கி, இது மக்களுக்கு சரியா, தவறான்னு நம்ம டிபேட் பண்ணி தான் நம்ம அந்த ஒரு முடிவ எடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு என்னைக்கா இருந்தாலும் மாற்று கருத்து கிடையாது. பிஜேபி இந்த வாட்டி நானே தான் சொன்னேன். 303 விட தாண்டிருவாங்கன்னு சொன்னாலுமே, அது உங்களுக்கு உடன்பாடா கணேஷ் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நவ் அவர் இஸ் a வெரி டெமோக்ராட்டிக் கன்ட்ரி அண்ட் வெரி செக்குலர் கன்ட்ரி. எல்லாருமே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஒரு பவர் குடுத்து, அத ஒரு டிபேட் ஆக்கி, மக்களுக்கு எது நல்லது? ஏன்னா வி ஹேவ் டூ லுக் இன்டூ டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. நார்த் இந்தியா இருக்கு, சவுத் இந்தியா இருக்கு, வெஸ்ட் இருக்கு, ஈஸ்ட் இருக்கு. எல்லாருமே உள்ள அடக்கி அவங்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு இது ரைட்டா? தவறா? அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு கலந்துரையாடி, அது ஒரு மசோதாவா வெளிய அதுக்கப்புறம் ஒரு லாவா வெளிய வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது.
அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஆட்சிக்கு நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 2024 டூ 2028 எண்ட் வரைக்குமே. அதுக்கப்புறம் 2029க்குள்ள நம்ம போயிட்டோம்னா, அது எலக்ஷன் மோடுக்குள்ள போயிடுவோம். எலக்ஷன் மோடுக்குள்ள போயிட்டோம்னா, அது வந்து எப்பவுமே அந்த நேரத்துக்கு, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு யாரு வந்து உகந்ததா இருக்கும். ஏன்னா வந்து காட்சிகள் மாறும், நிலைமைகள் மாறும், அலையன்ஸ் மாறும். ஸோ அதுக்கேத்தபடி அந்த நேரத்துல எப்படி இருக்கோ, அதுக்கேத்தபடி இருக்கும். பட் அப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் லாஸ்ட் 3 மந்த்ஸா வந்து பிரசிடென்ட் ரூலும் வந்துரும். ஸோ அந்த மாரி இருக்கலாம். ஸோ இது நம்பர் 1 பாயிண்ட். 2வது வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அ நிதிஷ்குமார நம்ப முடியுமா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் நிதிஷ்குமார் வந்து இந் இ அந்த சைட்லேருந்து இந்த சைட் தாவுறது, இந்த சைட்லேருந்து அந்த சைட் தாவுறது, இப்படிதான் அவரு வந்து இருந்திருக்கிறாரு. இன்ஃபாக்ட் வந்து நம்மளே பார்த்தோம். என்டிஏ கூட்டணி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல அப்படின்னும்போது, எல்லாருமே வந்து நிதிஷ்குமார் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க. இன்ஃபாக்ட் சந்திரபாபு நாயுடுவே வந்து அவர் வந்து ட்விட்டர்ல வந்து சொல்லிட்டாரு, "ஐ ஹேவ் கிவன் மை அன்டிவைடட் சப்போர்ட் டூ பிஜேபி அண்ட் என்டிஏ" அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டாரு. பட் நிதிஷ்குமார் கடைசி வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து ஞாபகம் இருக்கும். நிதிஷ்குமார் அண்ட் தேஜஸ்வி யாதவ் 2 பேருமே ஒரே சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல தான் வந்து டெல்லிக்கு வந்தாங்க. ஸோ அப்பவே ஒரு டென்ஷன். நிதிஷ்குமாரும், தேஜஸ்வி யாதவும் ஒரே ஃப்ளைட்ல வராங்க. ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்க போகுது. நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாரிலாம் பேசப்பட்டுச்சு. பட் ஆனா நிதிஷ்குமார் வந்து கடைசியில நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட மோடி கால்ல வந்து விழுறதுக்கு அவர் வந்துட்டாரு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 100% 2025ல வந்து பீகார் ஸ்டேட் எலக்ஷன்ஸ் நடக்க போகுது இல்லையா? இந்த ஸ்டேட் எலக்ஷன்ஸ்ல இன்னைக்கு வந்து அ நிதிஷ்குமார் வந்து திருப்பியும் தேஜஸ்வி யாதவோட போனாரு அப்படின்னா, மக்கள் அவர மதிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. இல்லையா? ஆ ஏன்னா வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு, அந்த சைடு இந்த சைடு தாவுறத வந்து இனிமேல் அவர ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு ஃபார்மிடபிள் லீடரா அவர் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற மாரி தான் பார்ப்பாரு. அதுக்கு 2025க்கு பிஜேபியோட சப்போர்ட் 100% தேவை. அதே மாரி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேஜஸ்வி யாதவ் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங் எவ்ரி டே. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ தேஜஸ்வி யாதவ் வந்து போன வாட்டி வந்து நிதிஷ்குமாருக்கு, "ஓகே இந்தாங்க நீங்க சிஎம்மா இருங்க. நான் துணை சிஎம்மா இருக்கிறேன்னு" சொல்ற அந்த கணக்கெல்லாம் இனிமேல் ஒத்து வராது. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லுவாரு, இனிமேல் போக போக என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வந்து சிஎம்மா இருக்கேன். நீங்க வேணா துணை சிஎம்மா இருங்க அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவர் வந்து எவ்ரிடே வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னுனா, அ அது வந்து நிதிஷ்குமாரால தான் முடியும். அது ஆனா நிதிஷ்குமார் வந்து என்ன கேட்பாரு? எ என்டிஏட்ட என்ன வந்து நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கணும். அப்படின்ற மாரி தான் வந்து நிச்சயமா வந்து சொல்லுவாரு இல்லையா? ஸோ என்டிஏ வந்து நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து பி பிஜேபிக்கு அண்ட் மோடி கவர்ன்மென்ட்க்கு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்றதுனால 2025 ஓட ஸ்டேட் எலக்ஷன்ஸ் வரும்போது, மோடி வந்து நிதிஷ்குமார் சிஎம் அப்படின்னு சொல்லி தான் வந்து முன்னிறுத்துவாங்க. ஸோ அந்த வாக்குறுதிய நிச்சயமா வந்து வாங்கியிருப்பார் நிதிஷ்குமார். என்ன வாங்கியிருக்கிறாரோ இல்லையோ, அவர் வந்து இத வாங்கியிருப்பாரு. இத வாங்குனதுனால தான் என்னைய பொறுத்தவரைக்கும், அவரு வந்து போயிட்டு கால்ல விழுந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் அதுவா தான் இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் கருத்து. இது வந்து நிச்சயமா வந்து எழுதப்படாத ஒரு ஒரு விதியா தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு 2 பேரு அதாவது வந்து நிதிஷ்குமார் அண்ட் மோடி அண்ட் அமித்ஷா அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து நிச்சயமா இத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வாக்குறுதிய நீங்க குடுக்குறீங்கன்னா, நானும் அந்த வாக்குறுதிய வந்து நான் இன்னைக்கு உங்கள சப்போர்ட் பண்றேன். நீங்க ஒருவேள 2025க்கு அப்புறம் நீங்க சப்போர்ட் பண்ணல, அப்படி நீங்க வந்து உங்களோட நிலைப்பாட மாறுனீங்கன்னா, நான் வந்து என்னோட நிலைப்பாட்டையும் அப்ப கூட மாத்தி நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன். அப்படின்னு நிதிஷ்குமார் இஸ் எ வெரி ரெஸ்பெக்டட் லீடர் இல்லையா? ஸோ அதுக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் அது. 2வது இந்த சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு வந்து நமக்கு நல்லா தெரியும். 2014ல வந்து பிஜேபியோட தான் நின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஸ்டேட்டுக்கு வந்து அவர் வந்து ஸ்பெஷல் அ அ ஜோனா வந்து நம்ம வந்து அறிவிக்கணும். அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபண்டிங் இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு நல்லா தெரியும். ஆந்திர பிரதேஷ் வாஸ் போத் ஆந்திர ஏபி அண்ட் தெலுங்கானாவும் சேர்ந்த ஒரு ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் பண்ண குளறுபடினால ஏன்னா வந்து காங்கிரஸ் அவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான பண்ணதுனால தான் இன்னும் வந்து அவங்களால வந்து ஏபில வந்து 0 சீட் பட் இருந்தாலும் ஓகே தட்ஸ் ஃபைன். பிரிஞ்சு போனதுனால வந்து அவர் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு ஸ்பெஷல் ஃபண்டிங் கேட்டாரு.
அத வந்து குடுக்க முடியாது அப்படின்றதுனால, அன்னைக்கு வந்து பிஜேபிய விட்டு வெளிய வந்தாரு. அதுக்கப்புறம் பெரிய சண்டையாச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஸ்டேட் எலக்ஷன்ஸ்ல ஒய்எஸ்ஆர் ஜெகன் வந்து தம்பிங் மெஜாரிட்டில வந்துட்டாரு. பட் இன்னைக்கு அ திருப்பியும் பிஜேபியோட சேர்ந்து வின் பண்ணதுனால, இன்னைக்கு அவர் வந்து இம்மீடியட்டாவே அதாவது வந்து எலக்ஷன்ஸ் முடிஞ்சு இந்த மாரி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல அப்படின்றபோதே, சந்திரபாபு நாயுடு வந்து இம்மீடியட்டா எக்ஸ்ல வந்து ட்விட்டர்ல வந்து போட்டாரு. இல்ல நான் வந்து என்டிஏ கூட்டணியோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து அவரோட பேச்சிலயும் சொல்றாரு. நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா அரசியல்ல இருக்கிறேன். அந்த 40 வருஷம் அரசியல்ல இந்த மாரி ஒரு லீடர் மோடி மாரி ஒரு லீடர் நான் பார்த்ததில்ல அப்படின்ற மாரியும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து அதுக்கு மேல வந்து அவரோட ஸ்டேட்டோட இதுல வந்து எலக்ஷன்ஸ் வந்து இந்த இப்போதைக்கு இல்லனாலும் அதாவது வந்து அந்த ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஃபண்டிங் சாரி ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஃபண்டிங் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே அப்ரூவ் ஆயிடும். அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஆந்திர பிரதேஷோட கேப்பிட்டல வந்து உருவாக்குறதுல சந்திரபாபு நாயுடு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்க போகிறார். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஃப்ரைடே வந்து பதவி ஏற்கிறார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு மோடி அண்ட் அமித்ஷா 2 பேருமே போறாங்க. ஸோ அதனால வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அ அவங்களோட அந்த அந்த உறவு வந்து ரொம்ப இன்டாக்ட்டா தான் இருக்கு அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நம்ம மினிஸ்டர் இதெல்லாம் பார்த்தா 2வது வந்து சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் அவங்க 2 பேருமே பிரச்சனையே கிடையாது. இவங்க 2 பேரும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இது 2 ரீசன். 3வது அந்த ஃபைனல் ரீசன் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் அமித்ஷா. அமித்ஷா வந்து சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து அதனால தான் அவருக்கு வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ் குடுத்துருக்காங்க. அவர எப்பவுமே வந்து சாணக்கியர் அப்படின்ற மாரி தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு அவரு வந்து சாணக்கியரா இல்லையான்றது வந்து எனக்கு அதுல மிகப்பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா வந்து அ அவரு ஒரு சாணக்கியரா இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்த எலக்ஷன்ல வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வாங்கியிருக்கணும். பட் இருந்தாலும் வந்து அவரு வந்து வாங்க முடியல அப்படின்ற மாரி தான் நான் பெர்சனலா பார்க்குறேன். ஆ ஏன்னா வந்து யுபில இவ்ளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணலையே! ஏன்னா வந்து அந்த 30 சீட்ஸ் கிட்டத்தட்ட வந்து தவறு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரால அ வந்து ப்ராப்பரா பண்ணல. மகாராஷ்டிரால அந்த அ அ உத்தவ் தாக்கரேவ எப்படி டீல் பண்ணத வந்து ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா டீல் பண்ணியிருக்கலாம். பட் யுபி அண்ட் நான் பார்க்குறது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ் கலிய வந்து மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் அது. அந்த இன்சிடென்ட்ட ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா, இன்னைக்கு பிஜேபி வந்து இன்னொரு இன்னொரு 10, 15 சீட் ஜாஸ்தியா வாங்கியிருப்பாங்க. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3 ஸ்டேட்ல இவங்க விழுந்தது தான் வந்து மிகப்பெரிய ஒரு அடி. அந்த 3 ஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய கீழ விழுந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும். இது பெர்சனலா வந்து அமித்ஷா குட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப் அப்படின்னு தான் நான் வந்து இன்னும் வந்து நான் சொல்றது. எனக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. நெறைய பேர் வந்து என்னைய திட்டுறாங்க. நெறைய பேர் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து ஹவ் ஐ லுக் பாலிடிக்ஸ் ஹி குட் ஹவ் டன் அ பெட்டர் ஜாப். பட் ஹி வில் டூ அ பெட்டர் ஜாப் இன் மேக்கிங் ஷூர் தட் அந்த இண்டிபெண்டன்ட் பார்ட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்குமே நெறைய பேருக்கு வந்து அம் அ அதாவது வந்து துணை அ அமைச்சர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த துணை அமைச்சர் நெறைய பேருக்கு குடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே உள்ள கொண்டு வந்துருவாரு. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஏதாவது ப்ராப்ளம் பண்றாரு, நிதிஷ்குமார் ஏதாவது ப்ராப்ளம் பண்றாருன்னா, கவர்ன்மென்ட் கீழ விழாம இருக்கிறதுக்கு நிச்சயமா அமித்ஷாவால அத பண்ண முடியும் அப்படின்னு தான். ஏன்னா வந்து ஹி ஷோன் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சாணக்யா மெனி a டைம்ஸ். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் சின்ன சின்ன இடத்துல காட்டுறது பெரிய விஷயம் இல்ல. இல்லையா? ஒரு நிச்சயமா வந்து 2 வாட்டி எப்பவுமே வந்து ஒரு கவர்ன்மென்ட்க்கு 2 சான்ஸ் குடுப்பாங்க. 3வது சான்ஸ் வருதுன்றது தான் வந்து அங்க தான் வந்து உண்மையான ஒரு ஒரு சாணக்கியத்தனம், உண்மையான ஒரு அனலிஸ்ட், உண்மையா வந்து அரசியல் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த வந்து எப்படி அத வந்து விளையாடணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து யுபில விட்டது வந்து எனக்கு இன்னும் என்ன வந்து என்னால வந்து அத ஒத்துக்க முடியாது. இந்த இடத்துல ஃபால் ஆயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஃபால் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அமித்ஷாவோட புத்திசாலித்தனமும், கூர்மையும், அவரு வந்து வேலை பண்ற விதமும் இஸ் சிம்ப்ளி ஃபேன்டாஸ்டிக். அத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அவரு வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துருவாரு. ஏன்னா வந்து இவங்ககிட்ட கவர்ன்மென்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து சின்ன சின்ன கட்சிகள் மீதி இருக்கிற 40 இது இருக்கு. அதர்ஸ் அவங்கள எல்லாத்தையும் உள்ள கூட்டு வந்து என்டிஏவோட இணைச்சிட்டாரு அப்படின்னா, ஒருவேளை நிதிஷ் வெளிய போனாலும், ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வெளிய போனாலும், இவங்களால கவர்ன்மெண்ட்ட காப்பாத்த முடியும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே
இந்த 3 ரீசன வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2024 டூ 2028 டிசம்பர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த 4 1/4 வருடம் 4 வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2029 ஜனவரிக்கு அப்புறம் எப்படி வந்து இவங்க எப்படி வந்து கவர்ன்மென்ட் அவங்களோட செயல்பாடுகள பொறுத்து, அப்ப இருக்கிற பிரச்சனைகள பொறுத்து அலையன்ஸ் மாறுனா மாறலாம். அதுவரைக்கும் மோடி கவர்ன்மென்ட் தான். மோடி 3.0 தான். மோடி தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர். நல்லதோ, கெட்டதோ இதுவரைக்கும் அவர் பண்ணது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி தான். நெறைய பேர் வந்து அ தவறுகள் சொன்னாலும் என்னைய பொறுத்தவரைக்கும் ஃப்ரம் அவுட் சைட் நான் பார்க்குற பாலிடிக்ஸ் படி ஹி இஸ் எ பெட்டர் பிரைம் மினிஸ்டர் எனி டைம். ஏன்னா வந்து அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே தன்னிச்சையா எடுக்கிறார். மன்மோகன் சிங் இது அவர தனியா விட்டிருந்தாங்கன்னா, ஹி குட் ஹவ் பீன் எ பெட்டர் பிரைம் மினிஸ்டர். பட் அவர தனியா விடல. சோனியா காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ராகுல் காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பட் அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மிஸ்டர் மோடி ஹி இஸ் மேக்கிங் ஹிஸ் டிசிஷன்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன். அது வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா எடுக்க போகும்போது, ஐ திங்க் தே வில் டூ அ கிரேட் ஜாப். இதுதான் அவங்களோட பொற்காலமா இருக்க போகுது அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா, திஸ் இஸ் வேர் டெமோக்ரசி இஸ் ஆல்சோ பிளேயிங் அ ரோல் இல்லையா? டெமோக்ரசி இஸ் பிளேயிங் அ ரோல் அண்ட் திஸ் திஸ் பீரியட் வில் பிகம் த கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியான்னு கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எல்லாத்தோட விருப்பங்களையும் கேட்டு, அதுக்கு ஏத்தபடி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி, இன்னொரு வீடியோவில் திருப்பியும் சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.